மகனே, மாதம் தவறாமல் என் வங்கிக் கணக்கிற்கு வந்து சேர்ந்து விடுகிறது மணி டிரான்ஸ்ஃபரில் நீ அனுப்பும் தொகை. எப்போதாவதெல்லாம் நீ வாங்கித் தந்த ஸ்மார்ட் ஃபோனில் தடவி தடவி பார்க்கிறேன். ஃபேஸ்புக்கில் நீ போடும் பதிவுகளை, நீ விளையாடி கொண்டிருந்த பொம்மைகளை வைத்து தனிமை தொலைக்க சில நேரம் நான் விளையாடுவதுண்டு. வேண்டுகிற வசதிகள் வீட்டில் இருக்கின்றன. வாரம் தவறாமல் கோயிலுக்கும் செல்லுகிறேன். சோர்வு இருந்தாலும் அடிப்படை வேலைகளை அதுவாகச் செய்யும் ஆற்றலுடன் இருக்கிறது உடல். அலமாரி நிறைய புத்தகங்கள் உண்டு. விட்டு விட்டு படித்தாலும் விஷயங்கள் தீர்ந்து விடுகின்றன விரைவில். வீடு விசாலமாய் இருப்பதால் சோர்வடையும் போதெல்லாம் நடைபயில்கிறேன் வீட்டுக்குள்ளேயே. எத்தனை தண்ணீர் குடித்தாலும் தாகம் தணிவதில்லை. எத்தனை தண்ணீர் குடித்தாலும் தாகம் தணிவதில்லை. பட்டினியே கிடந்தாலும் பசிப்பதில்லை. உறக்கமும் விழிப்பும் பற்றி சொல்வதற்கொன்றுமில்லை. உள்ளுக்குள்ளேயே உலா வருகையில் கண்முன் நிற்கிற பொருட்களை ஒவ்வொன்றாய் பார்க்கிறேன். நீயும் நானும் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவியபடி மகிழ்ந்து நிற்கிறோம் புகைப்படத்தில். வீடு முழுக்க நிரம்பி இருக்கின்றன நீ பார்த்து பார்த்து வாங்கி சேர்த்த பொருட்கள். உன் நினைவுகளைப் போல நான் பார்த்து பார்த்து வளர்த்த நீ மட்டும் எங்கோ இருக்கிறாய். என்பால் மிஞ்சி இருப்பதெல்லாம் ஃபாரினில் இருக்கிறான் என்று பவுசாய் சொல்லும் வசனம் மட்டும்தான்.